ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் கனிவும் நிறைந்த வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. அன்பான பக்தர்களே, கடன் இந்த ஒரு வார்த்தையே பலரின் மனதில் பயத்தையும் வேதனையையும் உருவாக்குகிறது. கடன் இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாதீங்க. சம்பாதித்த பணம் கையில் தங்கவில்லை, வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை, ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய நிலை, இரவும் பகலும் மன அமைதி இல்லாமல் வாழும் வாழ்க்கை. முடியலடா சாமி, ஏன் இப்படி நடக்கிறது? இது வெறும் பொருளாதார பிரச்சினையா, அல்லது இதற்கு பின்னால் ஒரு ஆன்மீக காரணம் இருக்கிறதா? இதெல்லாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகில் பணம் என்பது வெறும் காகிதம் மட்டும் இல்லைங்க. அது மகாலட்சுமியின் அருள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த அருளை மதிக்காமல் வாழ்ந்தால், அல்லது பிறருடைய உரிமையை பறித்து வாழ்ந்தால், அல்லது கடனை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றினால், அதன் கர்ம பலன் ஒருநாள் நம்மை வந்தடையும். கர்ம விதியிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், கர்மத்தை மாற்றும் சக்தி தர்மத்திற்கு உண்டு. அதனால்தான் நம் முன்னோர்கள் சில ஆன்மீக வழிமுறைகளை கடைபிடித்தார்கள். அவை வெறும் சடங்குகள் அல்ல, நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்தி பொறுப்புடன் வாழ உதவும் ஆன்மீக நினைவூட்டல்கள். இன்றைய இந்த வீடியோவில் கடன் சுமையிலிருந்து விடுபட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படும் சில பக்தி வழிமுறைகள், நல்ல பழக்கங்கள் மற்றும் தர்ம கொள்கைகளை பற்றி பார்க்க போகிறோம். இவற்றை பணம் சம்பாதிக்க செய்யும் மந்திரம் அல்லது உடனடி அதிசய தீர்வு என்று பார்க்காமல், இறைவன் மீது நம்பிக்கையுடன் நேர்மையான முயற்சியுடன் இணைந்து கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக வழிகாட்டுதலாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவில் பார்க்க போகும் தலைப்புகள்: கடன் ஏன் வாழ்க்கையில் வருகிறது? மகாலட்சுமியின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும்? எந்த பழக்கங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும்? பகவத்கீதை கூறும் தர்மமான வாழ்க்கை முறை. கடன் சுமையால் மனம் தளராமல் இருப்பது எப்படி? இறைவனை நம்புங்கள், நேர்மையாக உழையுங்கள், தர்மத்தின் வழியில் நடக்க முயலுங்கள். புள்ளி 1. கடன் ஏன் வாழ்க்கையில் வருகிறது? அன்பான பக்தர்களே, கடன் என்பது பணம் இல்லாததற்கான அடையாளம் மட்டும் அல்ல. பல நேரங்களில் அது நமது முடிவுகள், பழக்கவழக்கங்கள் மற்றும் சூழ்நிலைகளின் விளைவாகவும் இருக்கலாம். சிலர் மருத்துவ செலவு, கல்வி, தொழில் அல்லது எதிர்பாராத அவசர தேவைகளுக்காக கடன் வாங்குகிறார்கள். சிலர் வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்வதால் கடன் சுமையில் சிக்கிக்கொள்கிறார்கள். ஆன்மீக கண்ணோட்டத்தில் பகவத்கீதை நமக்கு பொறுப்புடன் வாழவும், பேராசையை தவிர்க்கவும், நேர்மையான வழியில் உழைக்கவும் கற்றுத் தருகிறது. எனவே கடனை ஒரு முடிவாக அல்ல, வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு பாடமாக பார்க்க வேண்டும். 2. மகாலட்சுமியின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி என்பது செல்வத்தை மட்டுமல்ல, வளம், அமைதி, நற்பேறு மற்றும் மனநிறைவை குறிக்கும் தெய்வீக சக்தி. நம் பாரம்பரியத்தில் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது, நேர்மையாக உழைப்பது, பிறருக்கு உதவுவது, பெற்றோர்களை மதிப்பது, இறைவனை பக்தியுடன் வழிபடுவது போன்ற நல்ல பண்புகள் மகாலட்சுமியின் அருளை பெற உதவும் என்று கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் பக்தியுடன் தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்வதும் பலருக்கு ஆன்மீக நம்பிக்கையையும் மன அமைதியையும் தருகிறது. 3. எந்த பழக்கங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும்? பொருளாதார முன்னேற்றம் என்பது அதிகம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, சம்பாதித்ததை அறிவுடன் பயன்படுத்துவதும் முக்கியம். வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்வது, தேவையற்ற கடன்களை தவிர்ப்பது, சிறிதளவாவது சேமிப்பது, நேர்மையான உழைப்பில் நம்பிக்கை வைப்பது, பிறருடைய உரிமையை மதிப்பது போன்ற பழக்கங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மையை உருவாக்க உதவுகின்றன. மேலும் நன்றியுணர்வுடன் வாழ்வதும், உதவி தேவைப்படுபவர்களுக்கு இயன்ற அளவு உதவுவதும் நல்ல மனநிலையை வளர்க்கும். 4. பகவத்கீதை கூறும் தர்மமான வாழ்க்கை முறை. பகவத்கீதையின் மைய கருத்து தர்மம். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், உன் கடமையை நேர்மையாகச் செய், பலனில் மட்டும் பற்று கொள்ளாதே என்று அறிவுறுத்துகிறார். தர்மமான வாழ்க்கை என்பது உண்மையை பேசுவது, பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது, கடமைகளை பொறுப்புடன் செய்வது, உழைப்பில் நேர்மையாக இருப்பது, சுயநலத்தை விட நியாயத்தை முன்னிலைப்படுத்துவது. இத்தகைய வாழ்க்கை மன அமைதியையும் நல்ல சமூக உறவுகளையும் உருவாக்க உதவுகிறது. 5. கடன் சுமையால் மனம் தளராமல் இருப்பது எப்படி?
கடன் சுமை மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் மனம் உடைந்துவிட்டால் சரியான முடிவுகளை எடுப்பது இன்னும் கடினமாகிவிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் இறைவனை நினைத்து மனதை அமைதிப்படுத்துங்கள். குடும்பத்தினருடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். வருமானம், செலவு ஆகியவற்றை திட்டமிட்டு நிர்வகிக்க முயற்சி செய்யுங்கள். தேவையானால் நம்பகமான நிதி ஆலோசனையையும் பெறுங்கள். பிரச்சினைகள் நிரந்தரமானவை அல்ல. பொறுமை, நேர்மையான முயற்சி, தர்மமான வாழ்க்கை மற்றும் இறைவன் மீது நம்பிக்கை ஆகியவை வாழ்க்கையில் நம்பிக்கையை வளர்க்கும். இறைவனின் அருளும் நம்முடைய விடாமுயற்சியும் ஒன்றாகச் சேர்ந்தால் இன்று இருக்கும் கடன் சுமையும் நாளைய அனுபவமாக மாறும். மனம் தளராதீர்கள், நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்து மன அமைதியுடன் உங்கள் நாளை தொடங்குங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.